மச்சா சாரிடா, கொஞ்சம் வேலையா போயிட்டு அதான் லேட் ஆகிட்டு. சரி பஸ்லி இப்போ வா, சாப்பிட்டுட்டு பேசுவோம். நீங்க இருடா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மச்சா இந்தாடா சாப்பிட்றா. நீ சாப்பிட்டியா மச்சி? நான் நோம்புடா, நீ சாப்பிடு. அப்புறம் சொல்லு, ஏன் இந்த ஊருக்கு வந்த அவ்வளவு தூரம்? என் லைசன்ஸ் முடிஞ்சிடா, அதான்டா புதுப்பிப்பம் பண்ணி வந்து. இன்னும் அந்த சேவையை நம்ம ஊருக்கு கொண்டு வராம தான் இருக்கிறான் இல்லைன்னு. நீ இந்த ஊருக்கு கல்யாணம் முடிச்சு வந்து 4 வருஷமாச்சு. உன்னை பார்த்தும் 4 வருஷமாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நண்பனை 4 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்து நல்லா இருக்கிறியான்னு கேட்குறியா? நம்மளோட பிறந்த மண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மற்றபடி நல்லா இருக்கிறேன்டா. அது ஒரு காலம் இல்லை. எதை சொல்கிறடா? எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த காலம். போன காலமெல்லாம் திரும்ப வராது. அதை விட்டுட்டு யோசிக்காம சாப்பிடு. நான் போய் ஆட்டோடி நிற்கிறேன், நீ வா. கையை கழுவிட்டு போ, நான் பாரு. சரிடா. டேய் துறப்ப விட்டுட்டு வந்துட்டேடா. ஏன்டா அவசரமா ஓடி வந்த? தங்கிட்டு போவன் வீட்டை வந்து. இல்லை மச்சான், அவசரமா கொஞ்சம் ஊருக்கு போறேன்டா. சரிடா போய் வாடா. ம். என்ன யோசிக்கிறான்? ஓ டேய், ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தா நீ? ஆமாடா. நீ காசு கீசி எடுத்துன்னு வந்தியோ தெரியல. ஆட்டோவில் பெட்ரோல் இருக்கான்னு தெரியல. உன் அக்கௌண்ட் நம்பரை சொல்லு, நான் காசு அனுப்புறேன். செலவுக்கு எடு. எஸ்எம்எஸ்ல அனுப்புறேன்டா. சரிடா போய் வா, நான் உனக்கு இப்போ காசு அனுப்பி விடுறேன். எனக்கு பசிக்குதண்டு. என் கையில காசு இல்லைன்னு எப்படி மச்சான் கண்டுபிடிச்சேன்? அதான்டா நட்பு. உன்னோட சிச்சுவேஷனை கூட புரிஞ்சு கொள்ளலைன்னா நாம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததில்ல, வேலை இல்லையடா. எவ்வளவு தூரம் பிரிந்திருந்தாலும், எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும், நம் நட்பு என்பது ஒரு நாளும் மாறாது நண்பா.